வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஒரு சிற்பி ஒரு கல்லுல சிலைய செதுக்க முயற்சி பண்ணாராம். அந்த கல்லு வலிக்குது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு அழுதுச்சாம். சிற்பி அதை விட்டுட்டு அடுத்த கல்லை எடுத்தாரு. அந்த கல் எவ்வளவு அடி விழுந்தாலும் தாங்கிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கல் அழகான சிலையா மாறி கோவிலுக்குள்ள போச்சு. ஆனா வலிக்குதுன்னு சொன்ன கல் அந்த கோவிலுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிற கல்லா தரையில கிடந்துச்சு. இன்னைக்கு நீங்க படிக்கிறதுக்காக எடுக்கிற கஷ்டம் அந்த சிற்பியோட உளியடி மாதிரி தான். இன்னைக்கு வலிய தாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க சிலையா உயர்ந்து நிப்பீங்க. இல்லனா வாழ்க்கை பூரா மத்தவங்க கிட்ட அடி வாங்க வேண்டி இருக்கும். முடிவு உங்க கையில. ஆம், ஏன் படிக்க வேண்டும்? நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான். இந்த மேத்ஸ், இந்த ஹிஸ்டரி என் வாழ்க்கையில எங்க யூஸ் ஆக போகுது என்பதுதான். படிப்புங்கிறது வெறும் மார்க்குக்காக மட்டும் இல்ல, உங்க மூளைய எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு தான். ஒரு கஷ்டமான கணக்கை நீங்க சால்வ் பண்ணும் போது உங்க பிரச்சனை தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வளருது. ஒரு எக்ஸாம் ஹால்ல அந்த பதட்டத்தை சமாளிக்கும் போது உங்க மன உறுதி வளருது. இதுதான் நாளைக்கு நீங்க ஒரு வேலைக்கோ இல்ல பிசினஸ்க்கோ போகும்போது உங்களை காப்பாத்த போகுது. இன்னைக்கு உங்களோட மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? உங்க கையில் இருக்கிற அந்த செல்போன் தான். ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கிற அந்த 15 செகண்ட் சந்தோஷம் உங்களோட 15 வருஷ எதிர்காலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகள் உங்க கவனத்தை திருடுறதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. அதுல சிக்கி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. படிக்கும் போது போனை வேற ரூம்ல வைங்க. உங்க போன் உங்களுக்கு அடிமையா இருக்கணுமே தவிர நீங்க போனுக்கு அடிமையா இருக்க கூடாது. உங்க அப்பா அம்மாவை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அவங்க பயன்படுத்துற செருப்பு இதெல்லாம் பழசா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு புது புத்தகம், உங்களுக்கு புது பேனா வாங்கி தரத்துக்கும் ஃபீஸ் கட்டத்துக்கும் அவங்க ஒருபோதும் தயங்கினது இல்லை. அவங்க உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. என் பிள்ளை நல்லா இருக்கான் அப்படின்னு 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லிக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட ஆசை. அந்த ஒரு பெருமைய அவங்களுக்கு கொடுக்க போறீங்களா இல்ல அவங்கள தலை குனிய வைக்க போறீங்களா? சரி, எப்படி படிக்க தொடங்க வேண்டும்? இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போவே படிக்க ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரே நாள் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். ஒரு பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. தூக்கத்தை மேனேஜ் பண்ணுங்க. ராத்திரி ரொம்ப நேரம் விழிச்சிருக்காதீங்க. அதிகாலையில் எழும்பி படிங்க. அந்த அமைதி உங்களுக்குள்ள மாற்றத்தை தரும். தன்னம்பிக்கை, என்னால முடியாது அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. நீங்க முயற்சி செஞ்சா உங்களால எதையும் சாதிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா வசதிகளையும் விட பெரிய சொத்து உங்களுடைய அறிவுதான். அதை யாராலையும் திருட முடியாது. இன்னைக்கு தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க ராஜாவா வாழலாம். இந்த வீடியோவை பார்த்த கையோட புத்தகத்தை எடுங்க. படிச்சு முடிச்சிட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.